பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தனது ட்விட்டர் தளத்தில் திருக்குறளை எழுதியது கலைஞர் கருணாநிதி என சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டுள்ளார். இதனை இணையவாசிகள் பகிர்ந்து இப்படியெல்லாம் கதை அடிக்கலாமா என்பது போன்று கலாய்த்து வருகின்றனர். திருக்குறள் குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்துள்ள ட்வீட் ஆனது சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகி உள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை பெய்த தொடர் மழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தற்போது இம்மாவட்டங்களில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அரசு நிதி வாங்கி வருகிறது. பல்வேறு தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து நிவாரண நிதியை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்த முகமது பர்கான் என்ற சிறுவன் தனது சேமிப்பு தொகையை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க தனது சேமிப்பு உண்டியலுடன் தலைமைச் செயலகம் வந்தார். இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்துள்ள ட்வீட் இணையதளத்தில் பேசும் பொருளாகி உள்ளது. அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தனது சேமிப்பு பணத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்குவதற்காக தலைமைச் செயலகம் வருகை தந்திருந்தார் சிறுவன் முகமது பர்கான். சிறுவன் முகமது பர்கானுக்கு கலைஞர் எழுதிய திருக்குறள் நூலினை பரிசளித்து அவரின் எதிர்கால கனவிற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்தோம் என பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் திருக்குறளை திருவள்ளுவர் எழுதிய நிலையில் திருக்குறளை எழுதியது கலைஞரா என கேள்வி எழுப்பி பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். தொடர்ந்து திமுகவினர் கருணாநிதி குடும்பத்திற்கு சிங்கி அடிப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர். பார்லிமென்டில் உதயநிதியை புகழ்வது, ஸ்டாலினை புகழ்வது, அந்த வகையில் ஒரே அடியாக திருக்குறளை கலைஞர் தான் எழுதினார் என்று அன்பில் மகேஷ் கூறியது கலாய்க்கும் வகையில் உள்ளது என்று பலரும் கருத்து பதிவிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.